வணக்கம் நண்பர்களே. செல்வா ஸ்டார் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு சிறப்பு வாய்ந்த விநாயகர் ஆலயத்தை பற்றி. அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு முழுமையாக பார்க்கவும். வாருங்கள், வீடியோக்குள் செல்லலாம். புதுச்சேரியில் மிகவும் புகழ்பெற்ற தலங்களில் ஒன்றாக உள்ளது மணக்குள விநாயகர். மணக்குள விநாயகர் கோவில் சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கோவில் புதுச்சேரியில் பிரான்ஸ் நாட்டினர் குடியேறுவதற்கு முன்பிருந்தே உள்ளதாக கருதப்படுகிறது. தமிழர்களின் முக்கிய ஆன்மீக தலங்களில் ஒன்றாகவும் புதுச்சேரி அடையாளங்களில் ஒன்றாகவும் இந்த கோயில் திகழ்கின்றது. தல வரலாறு பார்ப்போம். ஒரு காலத்தில் மணல் நிறைந்த குளத்தில் அருகில் இந்த விநாயகர் அருள் பளித்ததால் மணல் குளத்து விநாயகர் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் அப்பெயரே மருவி மணக்குள விநாயகர் என்று ஆனது. பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இந்த கோவிலை அகற்ற பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதிகாரிகள் இந்த விநாயகரை பலமுறை கடலில் வீசியதாகவும், ஆனால் ஒவ்வொரு முறையும் அதிசயமாக சிலை மீண்டும் பழைய இடத்துக்கே வந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் பிரெஞ்சுக்காரர்கள் இக்கோவில் விநாயகரின் மகிமையை உணர்ந்து கோவிலை விரிவாக்கம் செய்ய அனுமதி அளித்தனர். பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் இந்த விநாயகரை வழிபட்டதால் இவர் வெள்ளைக்கார பிள்ளையார் என்று அழைக்கப்பட்டார். மகாகவி பாரதியார் மணக்குள விநாயகரை பற்றி விநாயகர் நான்மணி மாலை என்னும் பாடலை பாடியுள்ளார். கோவில் அமைப்பை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் வங்கக்கடலை ஒட்டி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. சுமார் 7913 சதுர அடி பரப்பளவில் அமையப்பெற்ற இந்த கோவில் ஆன்மீக சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்கின்றது. திராவிட கட்டிடக்கலையின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் அமைந்துள்ளது. இங்கு தங்க தகடு வேயப்பட்ட 18 அடி உயர கொடிமரம் காட்சி அளிக்கின்றது. கோவிலில் நுழைந்ததும் சுவர் முழுவதும் விநாயகரின் பல்வேறு வடிவங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இந்த கண்கவர் சிற்பங்கள் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. கருவறையில் மணக்குள விநாயகர் கிழக்கு நோக்கி அருள்பளிக்கின்றார். அவர் பவனேஸ்வர் விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். கிணறு அல்லது குளத்தின் மீதுதான் விநாயகர் வீற்றிருக்கும் பீடமானது இருப்பதாக சிலர் கூறுகின்றார்கள். விநாயகருக்கு அருகில் வற்றாத தீர்த்தம் ஒன்று காணப்படுகிறது. அதன் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிறார்கள் மக்கள். கோவில் விமானமும் தங்கத்தகடால் வேயப்பட்டிருப்பது சிறப்பாகும். சித்தி புத்தி மனைவிகளுடன் விநாயகர் உற்சவராக எழுந்தருளியுள்ளார். வேறு எந்த விநாயகர் ஆலயங்களிலும் இல்லாத வகையில் இங்கு விநாயகருக்கு தனி பள்ளியறை உள்ளது. விநாயகருக்கு திருக்கல்யாணம் நடைபெறுவது இங்கு மட்டுமே சிறப்பாகும். இந்த கோவிலில் 10 அடி உயரம் 6 அடி அகலத்தில் தங்கத்தேர் ஒன்றும் உள்ளது. வழிபாட்டை பார்க்கலாம். இந்த கோவிலில் மாதந்தோறும் சகடகர சதுர்த்தி தினத்தன்று 4 கால அபிஷேகங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அதில் கலந்து கொண்டால் மிகவும் பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். மேலும் சதுர்த்தி அன்று இத்தல விநாயகரை வேண்டி அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் கொழுக்கட்டை படையலிட்டு விரதத்தை முடித்து கொண்டால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடந்தேறும் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றார்கள். குழந்தை வரம் வேண்டுபவர்கள், புதிய தொழில் தொடங்குபவர்கள், வாகனம் வாங்குபவர்கள் இங்கு வந்து விநாயகரை வழிபட்டு செல்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. மேலும் பிரம்மோற்சவம், பவித்ரா உற்சவம் போன்ற விழாக்களில் விமர்சையாக நடத்தப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் எவ்வித மத வேறுபாடு இன்றி அனைவரும் வந்து வழிபடுகின்றார்கள். குறிப்பாக புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகளும் வெளிநாட்டவரும் அதிகமாக வருகை தருகின்றார்கள். மணக்குள விநாயகரை மனதார வழிபட்டால் மனக்கவலைகள் அனைத்தும் பறந்தோடும் என்பது பக்தர்களின் மிகவும் நம்பிக்கையாகும். இங்கு தினமும் அன்னதானம் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. கோவில் காலை 5:45 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9:30 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக
திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இதன் அமைவிடம் புதுச்சேரியில் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் அமைந்துள்ளது. இந்து சமயத்தில் முழு முதற் கடவுளாக போற்றப்படுவர் விநாயகர். விநாயகர் நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்பும் விநாயகரை வழிபட்டு விட்டுதான் தொடங்குகிறோம். காரணம், விநாயகப் பெருமான் செய்யும் காரியங்களை தடையின்றி வெற்றிகரமாக நடத்தி வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கையாகும். வெற்றி பெறுவதில் தடைகளை சந்திப்பவர்கள் தினமும் சொல்ல வேண்டிய விநாயகர் மந்திரத்தை பார்ப்போம். ஓம் வக்ரதுண்ட மகாயே சூரிய கோடி சமர்ப்பதிய விர்க்விக்னம் குருமே தேவ சர்வ கார்யேசு சர்வதா. இதன் விளக்கம் என்னவென்றால், வளைந்த துதிக்கையும் பெரிய உடலையும் கோடி சூரியனுக்கு இணையான பிரகாசமான ஒளியை உடையனாகிய விநாயகப் பெருமானை என்னுடைய எல்லா செயல்களையும் எவ்வித தடையும் இன்றி வெற்றி பெற அருள் புரிவாயாக. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு செல்வா ஸ்டார் சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.